ராகுலுக்கு திமுகவை பிடிக்கலையா? திமுக அலைன்ஸ பிடிக்கலையா? இல்ல ராகுலுக்கு வந்து ஆட்சியில சோனியாவுக்கும் ராகுல் 2 பேருக்குமே ம். தமிழ்நாட்டுல காங்கிரஸை வளர்க்கணும்னு ஆசை. அது தப்பு இல்ல. காங்கிரஸ் தலைவர்கள். ஆட்சியில கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கறதும் தப்பு இல்ல. ஏன்னா, அவங்களால ஜெயிச்சு வருதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம 10 வருஷம் ஆட்சியில பங்கு நம்ம குடுத்தோம். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 10 வருஷம் குடுக்கும்போது ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இருந்திருக்கு. ஏன் நமக்கு தமிழ்நாட்டுல குடுக்கக்கூடாதுங்கிறது சோனியா, ராகுலோட விருப்பம். அதுல ஒண்ணும் கருத்து வேறுபாடு இல்ல. சரி. ஆனா, ஸ்டாலின் சொல்றாரு திராவிட கட்சிகளுக்கு கூட்டணி மந்திரி சபை என்பது வரலாற்றிலே கிடையாது. திமுக வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும். ம். அண்ணாதுரையோட கொள்கை. ஏன்னா 1967ல அண்ணாதுரை வின் பண்ணும்போது மெகா கூட்டணி அமைச்சார். அப்ப சுதந்திரா பார்ட்டி தலைவர் ராஜாஜி வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணார். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் சி ராஜகோபாலாச்சாரி. அப்ப ராஜாஜிட்ட போய் கேட்டாங்களாம் கூட்டணி மந்திரி சபையில் சேருவீங்களான்னு. மை காட் மை லார்ட் அப்படின்ட்டாராம். தட் இஸ் வேண்டாங்கிறதுக்கு கிண்டலா சொல்லிட்டார். மை காட். ஏன்னா அவர் ராமபக்தர் அவர். மை லார்ட் அப்படின்ட்டாராம். ஸோ அவருக்கு தெரியும் அண்ணாதுரையோட முதலமைச்சரா இருந்தா கூட திமுகவும் சுதந்திர கட்சியை ஒத்து வராதுன்னு தெரியும். கொள்கையாளர் அது அறிஞர் அவர். பேரறிஞர். அண்ணாவும் பேரறிஞர், ராஜாஜியும் பேரறிஞர். அதை கோட் பண்ணி ஸ்டாலின் சொன்னா அப்பவே அண்ணாதுரை கூட்டணி வச்சிருந்தாருன்னா ராஜகோபாலாச்சாரி உள்ள எழுத்து போட்டு முஸ்லீம் லீக் போட்டு எல்லாத்தையும் போட்டு பண்ணிருப்பாரு. 67 திமுக தனியா தானே ஆட்சி அமைச்சது. அந்த அண்ணா வழியில வந்து நாங்க எப்படி கூட்டணி பண்ண முடியும்னு ஒரு ஆர்குமெண்ட்டை போட்டிருக்காரு. இதெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஸோ பி சிதம்பரம் சொன்னா பி சிதம்பரம் கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் ஸ்டாலின். சார் ஐயா கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மாவும் அந்த பக்கம் நீங்களே கட்சியும் காப்பாற்றணும். செல்வ பெருந்தையும் கூட இருக்காரு. அவர் 2 பேர் தான் போனாங்க. அவருக்கு சிதம்பரம் சொன்னார் செல்வ பெருந்தைக்கு அவருக்கு தலைமையில கத்தி தொங்குது, எனக்கும் கெட்ட பேர் ஆயிடும். நான் இறங்கி ஃபெயில் ஆச்சுன்னா என்னோட கேரியர்ல கெட்ட பேர் ஆயிடும். ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்டாண்டிங் வாங்க. ஸ்டாலின் சொன்னா 28/1 ராஜ்யசபா தரேன். ஓகே. ஆனா நீங்க வந்து இந்திக்காரெல்லாம் போடக்கூடாது. நீங்க வந்து பவன் கேரா அவன் எல்லாம் போட்டா எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு இந்தியை எதிர்த்துட்டு நாளைக்கு இந்திக்காரருக்கு எம்பி கொடுத்தா அதிமுக பயங்கரமா தாக்க தோங்கும். தேர்தல் இஷ்யூ ஆகிடாது. தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லும் இந்திக்காரனுக்கு எம்பி கொடுத்தப்பா, இந்திக்காரனுக்கு எம்பி கொடுத்தா டிஎம்கேப்பான்னு சொல்லும். நீங்க யாருக்கு வேணா கொடுங்க, தமிழ்னு கொடுங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டார். ஸ்டாலின் 28 ஓகே இறங்கி விட்டார். அது சரி போனா போட்டோம். ஏன்னா சோனியா காந்தி மாதிரி ஸ்டாலினுக்கு ராகுல் மேலே சோனியா காந்தி மேலே அன்பு இல்லாம இல்ல. ரொம்ப மரியாதையும் ராகுலுக்கு இருக்கான்ற சந்தேகம் இப்ப ராகுலுக்கு ஸ்டாலின் மேல மரியாதை இல்லாமல் இருக்கு. அதர் ஆப்ஷன்ஸ் பாக்குறாரு.